அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்குங்க. ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நிறைய கம்பெனிஸில் வந்து காலிப்ரேஷன் தான் நிறைய பேருக்கு தெரியாது. காலிப்ரேஷன் பற்றி நீங்கள் ஜாபுக்கு போகும்போது நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி ஒர்க்கு எப்படி பண்ணணும், காலிப்ரேஷன் எப்படி பண்ணணும், எப்படி வந்து மிஷினரிஸில் எந்த மாதிரி காலிப்ரேஷன் பண்ணணும்னு நான் வாங்க சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மெக்கானிக்கல் டீமு மெயின்டெனன்ஸில் இருக்கிறீங்கன்னா கம்பல்சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலிப்ரேஷன் இது வந்து மெக்கானிக்கலில் இது வந்து காலிப்ரேஷன் பண்ணி ஆகணும். என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெர்னியர், சரிங்களா? இதுதான் வந்து அளக்கறக்கு, அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து எல்லாமே அளக்கலாம். எப்படி அளக்கலாம்னு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா உள் சைடுக்கு, அதாவது அவுட் சைடில் இருக்கிறது. ஒரு பொருளுக்குன்னா இந்த பொருளோட முன்னாடி பின்னாடி அளக்கிறது. இதே இங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து உள்ளே இருக்கிற ஆரத்தை அளக்கிறதுக்கு. இந்த மாதிரி அளக்குறீங்கன்னு வச்சுக்கலேன். இது எப்படி காலிப்ரேஷன் பண்ணுறது, அதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்டபுளான காலிப்ரேஷன் பண்ணுற கம்பெனியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த உங்கள் யூஸ்டு வச்சுக்கிறீங்க இல்லைங்களா, இந்த மீட்ரு இதை வந்து நீங்கள் கொடுத்துடுவீங்க. அவங்க ஏற்கனவே வந்து காலிப்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட்டோட இருக்கிற கம்பெனியில் நீங்கள் இதை கொடுக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த மீட்டரை வச்சு ரெண்டையுமே அளந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுவும் அதே மாதிரி தான் காலிப்ரேஷன் பண்ணுறது. இது ஒரு மிஷின் கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இங்கே வந்து ப்ரெஷர் கேஜி பார்த்தீங்களா, ப்ரெஷர் காலிப்ரேஷன். இது எப்படி ப்ரெஷர் காலிப்ரேஷன்னா, நீங்கள் வச்சுக்கிற ப்ரெஷர் கேஜியை இப்போ ஒரு 7 கேஜி ப்ரெஷர் கேஜி உங்கள்கிட்ட வச்சுக்கிறீங்கன்னா, அவங்களும் 7 கேஜி ப்ரெஷர் கேஜியில் வச்சு அவங்க இடத்துல வச்சு ப்ரெஷரில் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இந்த அதாவது 3 கேஜியில் நிறுத்துவாங்க இந்த ப்ரெஷர் கேஜி நீங்கள் கொடுத்த யூஸோட. அதே மாதிரி அவங்க மாஸ்டர்லேயும் 3 கேஜி நிறுத்துவாங்க. நிறுத்தும்போது அவங்ககிட்ட இருக்கிற இது ப்ரெஷர் கேஜி 3 கேஜி நிறுத்தும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ 3 கேஜி இருக்குதா, எத்தனை ஒரு பிஎஸ்ஐ கணக்கில் ஏஸ் குறையுதா அப்படின்ட்டு நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் சொல்லிடுவாங்க, எவ்வளோ வந்து உங்களுக்கு இதாகுது அப்படின்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காலிப்ரேஷன். இது வந்து என்னென்னா எலக்ட்ரிஷியன்ஸ் யூஸ் பண்ணுற மீட்டர்ஸு. இதுவும் அதே மாதிரி தான் சேம் க்ளீன் பண்ணுவாங்க. இது ஃப்ளோ கால்குலேஷன். இது வந்து ஸ்டீம் ஃப்ளோ. ஏற்கனவே வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்டீம் ஃப்ளோ. அது வந்து ஸ்டீம் ஃப்ளோ மீட்டர் வந்து கரெக்டாக தான் காட்டுதான்னு செக் பண்ணிக்கணும்ல. நீங்கள் வந்து இதே கரெக்டாக காட்டணும்னு நினச்சிட்டு நம்ம புதுசு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. மந்த்லி ஒர்க்கா இல்லை வீக்லி ஒர்க்கா செக் பண்ணி பார்க்கணும். இயர்லி ஒன் டைம் கம்பல்சரி இந்த பொருளாக இருந்தாலும் சரி, இந்த பொருள் இல்லாத உங்கள் கம்பெனியில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் இயர்லி ஒன் டைம் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வெளியே கொடுத்து நல்ல ட்ரஸ்டபுள் கம்பெனியில் காலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கிற கம்பெனியில் நீங்கள் கொடுத்து ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷினரிஸில் எந்த ஒரு ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு பாதிப்பும் வராது, சரிங்க? அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற டெம்பரேச்சர் மீட்டர்ஸ், இந்த மாதிரி வெல்டிங்கு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் எல்லாமே காலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் இயர்லி ஒன் டைம் நீங்கள் வந்து வெளியே கொடுத்தாலும் வீக்லி ஒன் டைம் இல்லை மந்த்லி ஒன் டைம்னாச்சும் உங்களோட மாஸ்டராக ஒன்று ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ப்ரெஷர் கேஜ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் இன்னொரு ப்ரெஷர் கேஜ் புது ப்ரெஷர் கேஜியை அவங்ககிட்ட கொடுத்து கால்குலேஷன் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படி கால்குலேஷன் வச்சு கொண்டு மீட்டரை வச்சு நீங்கள் வீக்லி ஒன் டைம் மந்த்லி ஒன் டைம் செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இயர்லி ஒன் டைம் நீங்கள் மாஸ்டராக வச்சுருந்தீங்களா அந்த ப்ரெஷர் கேஜியை கொண்டு போய் மறுபடியும் இங்கே கொடுத்து அவங்க சர்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்து எவ்வளோ மறுபடியும் எரர் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அவங்ககிட்ட வந்து டெய்லி வாரம் ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்க வேண்டியதில்லை. இதை நீங்கள் ஒன்று புதுசாக வாங்கி அவங்க செக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இயர்லி ஒன் டைம் மறுபடியும் ஒருக்கா அதை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணணும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.